நேற்று தான் பேசணும்னு நினைக்கிறேன். 2 நியூஸ் வந்து தினமலர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதா பாமக அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பேசினோம். இன்னொரு வந்து வேற நியூஸ். அது யார் வந்து அதிகாரத்தில் புஷி ஆனந்த் அதிகாரம் யாருக்கு கட்சியில் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த 2வது நியூஸ் வந்து மீண்டும் வந்து நியூஸ் சேனலில் வந்து நியூஸ் கார்டாக போட்டாங்க, பிரேக்கிங்லேயும் போட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து பாமகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்தோம். ஏற்கனவே வந்து அன்புமணி அவர்கள் வந்து சபரீஷனுடன் வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். ஆதவரினும் நெருக்கமாக இருக்கிறார், அந்த மாதிரிலாம் நம்ம பேசியிருக்கோம். இந்த நியூஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உண்மையாகவே பேசினார்களா அல்லது வந்து இந்த மாதிரி இந்த நியூஸும் பிளான் செய்யப்பட்டதா? இது பிளான் செய்யப்பட்டதா இல்லையான்றதுக்கு பின்னாடி வருவோம். நீங்களும் கற்றுக்கணும், நீங்களும் மாலதி கற்றுக்கணும், நீங்களும் கற்றுக்கணும் இல்லையோ. சிம்பிளாக நமக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவை வச்சு அதை வச்சே ஷியர் லாஜிக் அண்ட் அனாலிசிஸை வச்சே ஒரு செய்தியோட உண்மைத்தன்மையை நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக அதுக்கு பிறகு ஆதரைசேஷனுக்காக வேணால் நம்ம சோர்ஸஸை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் நியூஸ் தமிழில் வந்த செய்தி என்ன? தாவேக மற்றும் பாமக கூட்டணி பேச்சு. ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் இது பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கே. 3வது அணி கட்ட போகிறாங்க போல இருக்குது. விஜய்க்கு பாமக வந்தாங்கன்னா வடக்கு பக்கம் திமுக அதிமுக ரெண்டையும் அவர் அடிச்சிருவார்ன்றது தோன்றும். ரைட். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விரிவாக நம்ம சேனலில் பேசியிருக்கோம், மீண்டும் பேச போகிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள யாரோடு விஜய் பேச்சுவார்த்தை நடத்துவார்? அன்புமணி அவர்கள். ஒன்று அன்புமணி, இல்லாட்டி திரு ராமதாஸ். திரு ஐயா பேச மாட்டார். மருத்துவர் ஐயா கிட்ட இல்லைன்றது நமக்கு நன்றாக தெரியும். திரு அன்புமணியோட பேசுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இது ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம். திரு அன்புமணி விஜயோடு போவதால் அன்புமணிக்கு என்ன லாபம்? அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு. ஜெயிப்பாரா? அவங்க பங்கு தருவாங்க. உங்களுக்கே அதிகாரம் இல்லை, நீ எங்க எனக்கு பங்கு தருது? இதை யோசிச்சு பாருங்க. திரு அதிகாரத்திலையும் பங்கு கிடையாது, ஜெயிக்க மாட்டோம் என்பது தெரிந்தும் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி பாஜக கூட்டணிக்கு அன்புமணி 24 சென்றதற்கு என்ன காரணம்? காசு. அண்ணாமலையின் தலைமையை ஏற்றுக்கொண்டா, அதனால் கவரப்பட்டா, துட்டு. ரைட்டா? இன்னொன்று அவர் மேலே வழக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லைம்மா, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதோட சதவீதம் 10% 20%. அதெல்லாம் அமித்ஷா தான் முடிவு பண்ணணும் இல்லையா? துட்டு மெயின், துட்டு, வேற ஒன்றுமே இல்லை. ரைட்டா? அதற்காக இங்கே கூட்டணி மாறினார். இப்போது யார் தருவார்? ஆதவ் டைரக்டா. ஆதவ்கிட்ட நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஆதவ்கிட்ட மொத்தமா அவங்க மாமனார் கொடுத்தது 100 கோடி, அதுல 20 கோடி செலவாயிடுச்சு. ஆதவ்கிட்ட இன்னைக்கு இருக்கிறது 80 கோடி, அதுக்கு மேல 10 பைசா கிடையாது. நான் இதை மார்ட்டின்ட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்ன சொல்லணும் உங்களுக்கு? எப்படி தம்பி நான் கரெக்டாக சொன்னீங்க? நான் தெரியும் சார்ன்னு. எப்படி அண்ணாமலை அவர்கள் வேர்வை செஞ்சு அந்த காசை கொடுக்கலையோ, அதே மாதிரி ஆதவுக்கும் யாராவது கொடுத்து அதன் மூலமாக கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இது நல்ல கேள்விமா, நீங்கள் சொன்னது நல்ல கேள்வி. பண்ணலாம், இது பண்ணலாம். ஸோ இப்போது அன்புமணியை என் பிளாக்கா பாட்டாளி மக்கள் கட்சியை பிஜேபியோட அனுப்புவது என்பது வேறு. அன்புமணியை உடச்சி தாவேக்க கூட சேர்த்து விட்டுட்டிங்கன்னா பெரியவர் சும்மா இருப்பாரா? பெரியவர் என்ன பண்ணுவார்? பெரியவருக்கு தெரியும் இல்லை யார் இதை உடச்சி சேர்த்து விட்டதுன்னு. பெரியவர் எந்த பக்கம் போவார்? அதிமுக பக்கம் பெரியவர் போய் பிரச்சாரம் செய்தார்னா என்ன ஆகும்? கட்சி 2ஆ உடையும் சார். உடையிறது இருக்கட்டும், அனுதாபம் கிடைக்கும். எந்த அணி ஜெயிக்கும்? ஓட்டு வந்து திரு ராமதாஸ் அவர்களுக்கு போகும். ராமதாஸுக்கு போவதனால் எந்த அணி ஜெயிக்கும்? அதிமுக. ஸோ இது ஒரு முட்டாள்தனமான அணுகுமுறையாக தெரியவில்லை. ஒருங்கிணைந்த பாமகவை அப்படியே தூக்கி பாஜகவோடு அதிமுக கூட சேராமல் அனுப்புவது என்பது ஒரு நல்ல உத்தி. அதில் வெற்றியும் பெற்றார்கள். பையனை மட்டும் நீங்கள் தூக்கிட்டு வந்து விஜய் கூட சேர்த்து விட்டீங்கன்னா இருக்கிற ஓட்டு எல்லாம் சேர்ந்து திமுக கிட்ட இருக்கிற ஓட்டு கூட, வன்னியர் ஓட்டு கூட அங்கிட்டு போகும். கரெக்டா? இது லாஜிக்கலா? செய்ய மாட்டாங்க. ரைட். தாவேக்கவிலிருந்து யார் அன்புமணியோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சரியான ஆள்? இவங்க சொல்லக்கூடிய லாஜிக் என்னன்னா, ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி அன்புமணிக்காக கேம்பெயின் நடத்தியிருப்பதன் காரணமாக ஜான் ஆரோக்கியசாமி தான் அன்புமணி மட்டும் வந்தால் போதும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். ஜான் இப்படி செய்வாரப்பா? ஜான் வந்து செய்வாரான்னு கேட்டால் தனிநபராக ஜான் செய்வார். பட் ஜானுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குகள் எப்படிப்பட்ட வாக்குகள், யாருக்கான வாக்குகள் என்பது ஜானுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இல்லை, ஓட்டா கன்வெர்ட் ஆகாது. அதுவும் தாவேக இது தெரியுமா தெரியாதா? ஜானுக்கு தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சிக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக 2 ஆண்டுகள் களத்தில் வேலை செய்தவர். செல்வாக்கு யாருக்கு என்பது தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ ஜான் பேச்சுவார்த்தை நடத்துவாரா? நடத்த மாட்டார்.
புஷி ஆஹா. அவர் அனுப்ப மாட்டாங்க. அப்போ ஒரே ஆள் மீதி யார்? அது வந்துருச்சா? இப்போ பேக்ரவுண்டு சொல்கிறேன். இப்போ இந்த செய்தியோட உண்மைத்தன்மையை எந்த எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் இல்லாமல் ஒரு லாஜிக் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சோமா, இவ்வளோ தான் நியூஸு. ஆனால் யாரும் உட்காந்து இந்த மாதிரி இதை த்ரெட் பேராக அனலைஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை யாருக்கும். கரெக்டாக? ஸோ நியூஸ் தமிழில் வந்து இந்த ஸ்க்ராலிங் ஓடுறது பார்த்தோன்னே பாருப்பா அதோட கடந்து போய்டுவோம். உட்காந்து இவ்வளோ நேரம் இப்போ விவாதிச்சா இப்போ நீங்கள் கன்வின்ஸ்டா இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்றது கன்வின்ஸ்டா? உங்களை தான் கேட்குறேன். ஆமாம் சார். நீங்கள் கன்வின்ஸ்டா? இல்லை, அது போடும்போதே நம்மளுக்கு தெரியும். ரைட். இப்போ பேக்ரவுண்டை சொல்கிறேன். ஏற்கனவே இந்த நியூஸ் தமிழில் பேக்கேஜ் ஒன்று 6 நிமிஷம் பேக்கேஜ் இவர் திரு ஜானை பற்றி வந்ததுன்றது சொன்னேன். நியூஸ் தமிழோட உரிமையாளர் வந்து திரு ஷக்கீலன். பாலிமர் போலவே நியூஸ் தமிழும் வந்து தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத ஒரு செய்தி சேனல். ஏன் அசைக்க முடியாத செய்தி சேனல்னா, கணிசமான எண்ணிக்கையில் கேபிள் இணைப்புகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஃபஸ்ட்டு சேனல் அவங்களுக்கு தான். நீங்கள் ஆன் பண்ணாலே நியூஸ் தமிழ் வர்றது மாதிரி அவர்களும் செய்ய முடியும், பாலிமரும் செய்ய முடியும். ஏன்னா அவங்ககிட்டையும் கேபிள் இணைப்பு இருக்குது. டிசிஎல்னு சொல்லுவாங்க, அதை வச்சுருக்காங்களா? டிசிஎல் தான் சார் இது. கரெக்ட், கரெக்டாக சொல்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து அவங்க உரிமையாளர். அதனால் எந்த சேனல் ஃபஸ்ட்டு நீங்கள் டிவி ஆன் பண்ணவே நியூஸ் தமிழ் தான் வரும் முன்னாடி. அதோட உரிமையாளர் திரு ஷக்கீல் எனக்கு என்ன நினைப்பு என்றால், ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, நான் போடுறது தான் நியூஸு, நீ போடு, மற்றவங்களாம் பிக்கப் பண்ணுறானா இல்லையா பாரு. யார் காசு கொடுத்தாலும் போட்டுருவார் நியூஸை. நீங்கள் 2 பேரும் சேனல் எல்லாம் வேலை செஞ்சவங்க, இது எப்படி நடக்குதுன்றதும் உங்களுக்கு தெரியும். வரும் வந்த உடனே சம்மந்தப்பட்ட நபருக்கு ஃபோன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, சார் இதை பாருங்கள் போட்டுட்டேன்னு அனுப்பிச்சிட்டிங்க. எது தரப்புலேருந்து என்னையா அந்த மாதிரி இல்லைன்னு போட்டோன்னே, ஐயோ சார் டெஸ்கில் தப்புன்ட்டா சார், எடுத்துடுறோம், முடிஞ்சு போச்சா. எவ்வளோ கன்வீனியன்ட்டான பிஸ்னஸ் இது. இது போட்ட உடனே அவர் திரு ஷக்கீலன் ஓப்பனாகவே சொல்கிறாராம், நான் போடுறதான் நியூஸ், நான் போட்டேன்னா மற்றவன் ஃபாலோ பண்ணுறான் இல்லையான்னு பாருன்ட்டு. அதே மாதிரி வெரிஃபையே பண்ணாமல் நியூஸ் 18 பிக்கப் பண்ணிட்டாங்க. இது இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசுனதில் நீங்கள் கன்வின்ஸ்டு இல்லையா? சாத்தியமே கிடையாது. அன்புமணி எவ்வளோ போராடி இருக்காருன்றதை சொல்கிறேன். அடுத்தது இப்போ கூட்டணி பேச்சு ஒருத்தர் நடத்துகிற நிலைமையிலலாம் அவர் இல்லை. அப்படி நடத்துனா அப்பா என்ன பண்ணுவார்ன்றது இந்நேரம் அவர் தெரிஞ்சிருப்பாரா, தெரிஞ்சிருக்க மாட்டாரா? அதை மீறி கூட்டணி பேச்சு ஒருத்தர் நடத்திடுவாரா? நான் 50 சீட்டு கொடுப்பாரு, நீ போட்டி போட்டுருவீங்களா? துட்டும் வராது. ஆனால் வெளிப்படையாக டிவியில் இந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு, சோஷியல் டிஜிட்டலில் போட்டு, அந்த நியூஸ் 18 டெஸ்கில் இருக்கிறவன் வந்து என்னையா அதில் இருக்குது என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கார்த்திகை செல்வனே செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவனா யாருக்கோ ஒருத்தருக்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு, சார் செக் பண்ணேன் சார், ஆமாம் சார் உண்மை தான் சார் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு கேரி பண்ணுறது. அப்படி இருக்கலாம், ஒருவேளை எல்லாம் பேசி வச்சுட்டு கூட போடலாம் இருக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டு நான் சொன்னதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, ஆதவோட ரிலேஷன்ஷிப் ஒன்லி வித் ஷக்கீலன் அண்ட் தினமலர். ஷக்கீல் அண்ட் இது தினமலர்லையும் நியூஸ் தமிழ்லையும் ஆதவுக்கு இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நியூஸ் 18 தமிழில் இவ்வளோ கிடையாது. அதை வச்சு தைரியமாக சொல்கிறேன் நான். ஸோ இப்படி தான் போடப்பட்ட இது செய்தி. பாட்டாளி மக்கள் கட்சியில் பெரியவர் இல்லாமல் அன்புமணியால் எங்கும் கூட்டணி பேச முடியாது, நான் சொல்லிட்டேன். ஸோ ஏற்கனவே அவங்க உட்கட்சி பூசலே பெரிய அளவில் இருக்குது. இந்த டைமில் போயிட்டு ஏற்கனவே இது வரைக்கும் அவங்க பலத்தை நிரூபிக்காத விஜய் கூட பேசுவாரா திரு அன்புமணி? அவ்வளோதான்மா, அழகாக சொல்லிட்டீங்க. ஒரு மூத்த அரசியல் திறனாய்வாளராக மாறிட்டு வர்றாங்கப்பா மாலதி. இல்லை, யூர் ரைட், சிம்பிள் சார், யூர் ரைட். ஆனால் டக்குன்னு டிவியில் ஓடும்போது என்னமா நினைப்பீங்க? ஆக்சுவலாக அது வந்து இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா, பாமகவும் தாவேகவும் கூட்டணியா, உண்மையாகவே அந்த கூட்டணி பேச்சு நடக்கிறதா இல்லையா, அது முக்கியம் இல்லை. அதிமுகவை தனிமைப்படுத்த வேண்டும். யூர் ரைட். ஆக்சுவலாக அவங்க அந்த நியூஸோட நோக்கம், ஆதவர்ஜனோட நோக்கம், அதுக்கப்புறம் மற்ற சேனலோட நோக்கம் அதிமுகவை ஒரு பலவீனமான கட்சியாக. யாருமே கூட்டணி இல்லைப்பா. தேமுதிக போயிடுச்சு, பாமகவும் வரல. பாமக போய் இவங்க தாவேக கூட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிச்சு, அவள் தான். அதை வந்து உருவகப்படுத்துறாங்க. இப்படி தான் அதிமுக. இப்போ பெண்ணோட இன்ட்ரெஸ்ட்டும் ஆதவோட இன்ட்ரெஸ்ட்டும் அலைன் ஆகுதா? ஆகுது. நியூஸ் 18க்கு கொடுத்தவங்களும் பெண்ணாக கூட இருக்கலாம். பாசிபிள். அங்கே வருது, நீ பிக்கப் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாமா? யூர் ரைட். இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி விவகாரத்திற்கு வருவோம். நாம் இந்த பிரச்சனை தொடங்கும் போதே அன்புமணி தான் இறங்கி வர வேண்டும் என்பதை தெளிவாக வலியுறுத்தினோம். ஞாபகம் இருக்கா? வழக்கறப்ப எந்த தேதியில் அறிக்கை விட்டாருன்னு தெரியல, ஆனால் அதான் நடக்குது. உங்கள் அப்பா கேட்கவே மாட்டாருன்னு சொன்னார். அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்ப்பா, அவரோட குணத்தை புரிஞ்சவங்க. நான் 25 ஆண்டுகள் பாட்டாளி மக்கள் கட்சி சப்ஜெக்டை பார்த்த ஒரு மூத்த உளவுத்துறை அதிகாரிகிட்ட பேசிட்டு தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். எனக்கு ஐயாவுக்கு கூட பெரிய அறிமுகம் இல்லை, ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன். 25 வருஷமாக வன்னியர் சங்க காலத்திலிருந்து PMK சப்ஜெக்டு அதை பார்த்த ஒரு மூத்த அதிகாரி இருக்கார். அந்த அதிகாரிகிட்ட சார் என்ன சார் நடக்கும் அவருக்கு தெரியும். இதோட பிஹேவியர்லாம் திண்டிவனத்தில் குடிசையில்
சைபால் டப்பாவில் 2 ரூபா வாங்கிக்கிட்டு மருத்துவர் ஐயா வைத்தியம் பார்த்த காலத்துலேருந்து அந்த அதிகாரி ராமதாஸ் அவர்களுக்கு நான் நட்பு. இவனை நம்பி ஹாஸ்பிட்டல் கட்டிட்டேன், லோன் வேறு போட்டிருக்கேன், எப்படி கட்டுறதுன்னு தெரிலன்னு புலம்ப வரான் அந்த அதிகாரிகிட்ட. லோன் வேறு போட்டுட்டேன், சொல்லுங்கள் சார், கொஞ்சம் அவனுக்கு அறிவுரை சொல்லுங்கள் சார். அவன் பாட்டுக்கு போகிறான் சார், கிருஷ்ணசாமி வீட்லேயே கிடக்கிறான் சார், ஹாஸ்பிட்டலில் பார்க்க மாட்டேங்கிறான் சார். கிளினிக்கெலாம் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா தானே சார் வளர முடியும். உங்களோட உட்கட்சி பூசலுக்கு அப்புறம் திரு ராமதாஸ் அவர்கள் அவருடைய தோட்டத்தெல்லாம் காட்டுறாங்கல்ல, அந்த வீடியோலாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ அவ்வளோ பெரிய தோட்டம் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ பிடிவாதத்தை சொன்னோம். அதான் ஒரு சீனியர் லீடருக்கான இது. ஒரு போருக்கு ஒரு தளபதி எப்படி ரெடி ஆகணும் அது மாதிரி ஐயா ரெடி ஆகிட்டுருக்கார். தெரியுதா? இன்று காலையில் ஆடிட்டர் திரு குருமூர்த்தி மற்றும் திரு சைதை துரைசாமி ஆகியோர் மருத்துவர் ஐயாவை சந்தித்து நீண்ட நேரம் பேசிவிட்டு வந்திருக்கின்றனர். ஏற்கனவே தீரன் சந்தித்ததை சொன்னோம். இல்லை, தீரன் அவர்கள் சந்திப்புக்கும் இந்த சந்திப்புக்குமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதாவது பாஜகவும் அதிமுகவும் நாங்கள் வந்து ஐயா கூட தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அவங்களோட ஒப்பீனியனை. நான் அப்படி தான் பார்க்குறேன். அது வந்து தீரன் சந்திச்சாரு, சைதை துரைசாமிக்கும் ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் நட்பு இருக்கலாம். ஆனால் இது வந்து 2 கட்சியிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க, நம்ம ஐயோட நிற்கிறோம், பாமக நம்ம கூட்டணிக்கு வருது. இது அன்புமணிக்கும் இண்டிகேஷன், மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஒரு அன்புமணியும் இன்று சென்று சந்தித்திருக்கிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும் யாரோட கரங்கள் ஓங்குகின்றது என்பதை. ஒரு வாரத்திற்கு முன்பு முதல் முறையில் கடந்த வியாழன் என்று நினைக்கிறேன், இந்த வியாழனில் இருக்கும், கடந்த வியாழன் அன்று மருத்துவர் ஐயா பத்திரிகையாளர் சந்திப்பில் அன்புமணியை பற்றின உண்மைகளை எல்லாம் போட்டு உடைத்து விட்டு திலகபாமாவை பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு வேறு ஒருவரை நியமித்ததும் சைமல்டேனியஸாக சோழிங்கநல்லூரில் பனையூர் ஆஃபீஸரு பக்கம் தான் பனையூரில் திரு அன்புமணி அவர்கள் ஒரு பெரிய ஹாலில் மீட்டிங் போட்டு இந்தாங்க அவர் நீக்கிறாரு, இந்தாங்க நான் கொடுக்குறேன், 10 நிமிஷம் தான் அவ்வளோ, இந்தாங்க 5 ரூபா கொடுங்க, QR கோட் இருக்குது 5 ரூபா கொடுங்க, பாருங்க இருக்கா என்று அதெல்லாம் அன்றைக்கி பேசினாரு. நேற்று கூட நிர்வாகிகளை நீக்கியிருக்கிறார் மருத்துவர் ஐயா, கரெக்டா? நேற்று கூட நீக்கியிருக்கிறார். நேற்று இன்னைக்கு 20-25 பேர் புது மாவட்டத்தை போட்டுட்டார். என் பதிலுக்கு ஏன் அன்புமணி போடல சொல்லுங்கம்மா? அன்றைக்கி எப்படி பேசுனீங்க? பைலாவை போய் இப்போ தான் படிச்சிருப்பாரு போல. சொல்லியிருப்பாங்க, பைலா அவர்கிட்ட இருக்கும், நம்பர்ஸை வச்சு ஈஸியாக வயசாயிடுச்சு ஆக்சுவலாக என்று நினைக்கும் போது தான் அவர் தந்தையை குறைத்து மதிப்பிட்டு விட்டார் என்று தான் நான் சொல்லுவேன். வெளியில் எங்கேயோ இருக்கிற அதிகாரிக்கு அவங்க அப்பாவை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு பெற்ற மகனுக்கு தந்தையை பற்றி தெரியவில்லைன்றது எனக்கு உள்ளபடியே வருத்தமாக. இல்லை ஏற்கனவே காலில் விழுந்து ஒரு விஷயத்த சாதிச்சிருக்காருல்ல, ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் பண்ணிட முடியும்னு நம்பியிருக்கலாம். காலில் விழுந்து 5வது நிமிஷம் பாரத் மாதா கி ஜெய் கேட்குதுன்றதானே ஐயா அவ்வளோ கோபமாக சொல்கிறாரு. அதாவது அப்பா விட்டு கொடுத்துருவாரு, இப்போ ஏதோ ஒரு கோவத்தில் இருக்காரு. அவர் க்ளீனாக ஸ்ட்ரக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு போர் வருதுன்னா எப்படி ரெடி பண்ணுவோம் அதையே வேலையை பண்ணுறாரு. அந்த இவங்களையெல்லாம் அழைத்து வன்னியர் சங்கம் இதில் வன்னியர் சங்கம் தான் முதுகெலும்புன்னு வச்சுக்கோங்க. வன்னியர் சங்கம் தான் ஃபஸ்ட்டு, பாஜக தான் முதுகெலும்பு, பாஜக RSS மாதிரி முதுகெலும்பு. வன்னியர் சங்க நிர்வாகி திரு அருள்மொழி தானே அருள்மொழி அழைச்சு ஆகஸ்ட் மாதம் பெண்கள் மாநாடு பிரமாதமாக நடக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வன்னியர் சங்க நிர்வாகிகளை நீங்கள் உங்கள் விருப்பம் போல மாற்றலாம். அதுக்கு பொருள் என்னென்னா அன்புமணி ஆளெல்லாம் தூக்கு. அண்டு இன்று அன்புமணி எவ்வளோ வேகமாக ப்ரெஸ்ஸில் பார்த்துட்டு நான் என்ன தவறு செய்தேன் சொல்லுங்கள். இந்த கட்சியாக உழைச்சேன்லாம் உருட்டினார்ல, இன்றைக்கி வாசலே தைலாபுரத்தில் ப்ரெஸ்ஸு நின்றுட்டு இருந்தாங்க, பேசுகிறது தானே நான் என்ன தவறு செய்தேன். இன்றைக்கி போய் அதாவது வன்னியர் சங்கத்திடம்தான் நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன, பாமக பேரில் உள்ள சொத்துக்களை விட வன்னியர் சங்கத்திடம்தான் நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன. இப்போவே நான் கேள்விப்பட்டது, இந்த பொருளாளரில் 2 பேர் மாற்றிட்டீங்களா? பேங்க்லேருந்து ஃபண்டு விட்ரா பண்ணுறது யார்? இப்போது எந்த பொருளாளர்? செய்யுது தான் மாற்றினாங்க. நிறுவனர் ஆதரைஸ் பண்ண பொருளாளரா, தலைவர் ஆதரைஸ் பண்ண பொருளாளரா? பேங்க்கில் யார் ஆதரைசேஷன் லெட்டர் இருக்குது? நிறுவனர். தெரியுதா? பொருளாதாரத்தை சோக் பண்ணிட்டாரு. நீ வீட்டில் இருக்கிற துட்டு தூக்கிட்டு போனேன், வீட்டில் இருக்கும்ல கொஞ்சம் பெரிய வீட்டில் கட்சிக்கு கொஞ்சம் கேஷ் இருக்குல்ல, எடுத்துகிட்டு போயிட்டார் அன்புமணி. கிட்டத்தட்ட 2 மாதங்களாக தைலபுரத்துக்கே போகலன்னு நினைக்கிறேன் அன்புமணி, கரெக்டா? மகாபலிபுரம் மாநாட்டத்துக்கு கூட தனித்தனியாக வந்தாங்க. இன்றைக்கி போகிறாருன்னா இறங்கிட்டார். பழக்கருப்பையா சொன்னதை கேட்டு விட்டார் என்று புரிந்து கொள்ளலாமா இல்லையோ? தந்தையிடம் தோற்பதில் தவறொன்றும் இல்லைன்னு சொன்னதை ஏற்றுக்கிட்டாருன்னு வச்சுக்கலாமா? அப்படி தான் வச்சுக்கணும் சார், வேறு வழி இல்லை. நான் அப்படி தான் போகும். இல்லை,
தமிழ்நாடு முருக நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க, அவருக்கு நிறைய கட்சியில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் சொல்லிருக்க மாட்டாங்களா? சரி, இப்போது ஐயா வந்து இப்போ ஒரு 8-9 மாவட்டங்களுக்கு நிர்வாகிகளை மாற்றிருக்கல, இவர் ஏன் பதிலுக்கு போடல? நீங்கள் தான் 10 நிமிஷத்தில் தரேன் நீங்களே, அச்சு ரெடியாக வச்சுருக்கேன் நீங்களே. பவர் இல்லை, மோடி ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சு போச்சு. அவர் பொசிஷன் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீயும் நான் 95,000 கிராமங்களுக்கு நடந்து சென்று வளர்த்த கட்சியை நீயும் உன் மனைவியும் உன் மகள்களும் என்னிடமிருந்து அபகரிக்க பார்க்கிறீர்கள். இதை என் உடம்பில் தெம்பு இருக்கும் வரை நான் அனுமதிக்க மாட்டேன். நீயா நான் பார்த்துடலாம். இந்த மூடில் இருக்கிற ஐயா ரொம்ப அமைதியாக இருந்திருக்காரு சார். இல்லை, ரொம்ப நாள் பொறுமையா இருந்திருக்காரு. சரி பையன், சரி பண்ணிட்டு போட்டோம். அம்மா எப்போ பார்த்தாலும் வரும். இப்போ சொல்லியிருப்பாரு, நீ அவனுக்காக எப்போ பார்த்தாலும் வக்காலத்தை வாங்கினால ஓமலே பாட்டில் விட்டு அடிச்சான் பார்த்தல, வர்றாத வக்காலத்தை வாங்கிக்கிட்டு. ஸோ இப்போ எது சார் சடனாக ட்ரிகர் பண்ணுச்சு? எது? இவ்வளோ நாள் அமைதியாக இருந்திருக்காரு, அவர் அவ்வளோ கம்ப்ளைண்ட்டை வாசிக்கிறாருல்ல. இவரோட நாலேஜே இல்லாமல் போய் சௌமியாவுக்கு ராஜ்யசபா கேட்டது தான் ட்ரிகர். நான் சொன்னேன் ஏற்கனவே. அவருக்கு கேட்டிருந்தாலும் அமைதியாக இருந்திருப்பாரு. யாரு? அன்புமணி கேட்டிருந்தாலும் நீ எது வேணாலும் பண்ணுப்பா, என்கிட்ட கேட்டு பண்ணுப்பா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, 24 கூட்டணி உன் பேச்சை கேட்டுட்டு தான் முட்டு சந்துக்கு நீ போனது இல்லாமல் கட்சியை முட்டு சந்துக்கு கூட்டு போயிட்டேன். 26 கூட்டணியை நான் ஃபைனலைஸ் பண்ணுறேன்றதுக்காக தான் இனிமேல் நான் நடத்துகிறேன். நீ நடத்தி தான் இப்படி கொண்டு வந்து விட்டுட்ட. முகுந்தனை இளைஞர் அன்னைக்கு போடலாம் நான் சொல்கிறேன்னு சொல்லி இவர் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு பைசாவுக்கு மதிக்காமல் ஒரு சின்ன கலந்தாலோசனை கூட பண்ணாமல் சௌமியாவுக்கு எம்பி சீட்டு கொடுங்கன்னு 2 கட்சியினை போய் நீ பேசினா அவருக்கு தெரியாது அது. அப்போது ஒரு வார்த்தை கூட அவரை கலந்தாலோசிக்காமல் நீ உங்கள் மனைவிக்காக போய் மாநிலங்களவை உறுப்பினர் வேணும்னு நீ அங்கே பேசிகிட்டு இருக்கேன்னா வயசாகிடுச்சு இந்த ஆளுக்கு, இவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு அதான் நமக்கு தலைவர் பதவியெல்லாம் வந்துருச்சேன்னு நினப்பு தானே. எனக்கு வயசாகிடுச்சா, யாருக்கு அதிகாரன்றதை முடிவு பண்ணுவோம். அது அவர் மேடையில் உனக்கு தான் ஏன் சொன்னார் சித்திரை பெருநாள் மாநாட்டில், நடக்காது கண்ணு நடக்காது ராஜா என்று அன்புமணிக்கு தான் சொன்னார். லியோ வந்து அது பேர் என்ன, திலக பாமாக்கு சொன்னார் அப்படின்னு அன்னைக்கு சொன்னார்ல, அதே மாதிரி அன்புமணியும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காரு. இல்லை இதுக்கு தான் சொன்னது. யாராக இருந்தாலும் தூக்கி கடலில் போட்டுருவேன். அது வங்க கடலில் அரபிக்கடலில் ஏதோ ஒரு கடல் போட்டுருவேன். யாராக இருந்தாலும் நடக்காது கண்ணு நடக்காது ராஜான்னு இவருக்கு தான் சொன்னார். அண்ட் இவர் பேசுறதுலாம் அம்மா போய் இப்போ அதிமுககிட்ட போயிட்டு கூட்டணி சீக்கிரம் சைன் பண்ணிக்கலான்ட்டு நீங்கள் பேசுகிறீங்க. எடப்பாடிக்கிட்ட போய் அப்பாவை கூட்டினாங்கன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஐயா கிட்ட தகவல் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு சிவி சண்முகத்தை கூப்பிட்டு சொல்லிட்டு அவர், தம்பி இந்த மாதிரி வந்தாங்கப்பா சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே சிவி சண்முகம் ஐயாட்ட சொல்ல வர மாட்டாரா? இந்த மாதிரி அன்புமணி வந்தாருங்க, அவர் இப்போ சொல்லிட்டாரு, ஒரு அண்ணன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டாருன்றது சொல்லுவாங்க. இதே மாதிரி திமுக கிட்ட பேசுகிறத ஜெகதலட்சுமி சொல்ல வர மாட்டாரப்பா, நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே. அதுதான் ட்ரிகரு. ஓஹோ, அப்போ என் கட்சியை வச்சு நீ எம்பி ஆனது இல்லாமல் உன் மனைவியை எம்பி ஆகணும்னு பார்க்குறேன். ரைட்டு, ஒரு பார்த்துருவோம் ராஜா. அதான் அந்த நடக்காது கண்ணு நடக்காத ராஜானால முஷ்டர் நடக்காதுன்றது. திரு கருப்பழனியப்பன் வந்து நேற்று டே பிஃபோர் எஸ்டர்டே கலைஞர் அவர்களுக்கு பிறந்த நாள் இல்லையா, அப்போ வந்து அவர் ஒரு சிறந்த குடும்ப தலைவன் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக தான் குடும்பத்தில் என்னெல்லாம் கஷ்டப்பட்டானா இது வரைக்கும் அவர் சொல்லலை. தான் வந்து ஒரு லவ் பண்ணதுனால ஒரு ஜாதியின் பெயரை சொல்லி எங்கள் சித்தப்பா என்ன எப்படி நடத்தினாரு அப்படி சொல்லிட்டு பேசுகிறாரு. அது தொடர்பாக பேசும்போது அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, கலைஞர் எவ்வளோ நல்ல குடும்ப தலைவர், கரெக்டாக எல்லாத்துலேயுமே பிசகாமல் ஒரு நல்ல தலைவனும் கூட ப்ளஸ் குடும்ப தலைவனும் கூட. அவர் என்னைக்காவது அழுதாரா இது மாதிரி என் பையனுக்கு நான் வந்து தலைவர் பதவி கொடுத்து தப்பு பண்ணிட்டேன்னு அழுதாராயா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அழட்டுமே இதில் என்ன தப்பு இருக்குது, அழுறதுனாலே அவர் தோத்துட்டாருன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இது ஒரு மனுஷன் முயற்சின்னு ஒன்று பண்ணாருன்னா இப்படியான ஒரு பின்னடைவு வரதானே செய்யும். அதையே நீங்கள் வந்து ட்ரோல் பண்ணிட முடியுமான்னு நான் கேட்குறேன். அது தவறுலாம் கிடையாது. அவர் ஏன் வந்து அழுகிறாரு, நான் இன்னைக்கு ஏன் தவறு செய்துட்டேன், இன்னைக்கு ஏன் அழுகிறேன்னு சொல்கிறாருன்னா, இந்த கட்சியை ஒரு உன்னத லட்சியங்களோடு தொடங்கிய போது என் குடும்பத்திலிருந்து யாராவது அரசியலுக்கோ பதவிக்கோ வந்தால் நடுத்தருவில் என்னை நிறுத்தி வைத்து சவுக்கால் அடியுங்கள் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு இந்த மகனுக்காக கொண்ட கொள்கையை நான் தூக்கி எறிந்தேன். அந்த மகன் இப்போது இப்படி நடந்து கொள்கிறான், இதற்காக வருந்துகிறேன், அழுகிறேன், தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்ல. இது ஒன்றும் சொம்ப பெருசா அவருக்கு ஏமாம்மா அந்த மாதிரி திமுக சொம்புமா கருப்பணியப்பேன் இஷ்டத்துக்கு உருட்டுவார். கருணாநிதி அழல, என் நெஞ்சில் கையை பிடிச்ச தள்ளினான்னு சொல்லல கருணாநிதி. இன்னும் இருக்கு அந்த வீடியோ, NDTV வீடியோ, அதை பார்க்கல போல அவர். அதெல்லாம் பார்த்துருப்பாரு. 200 ரூபா
வசமா மறந்துட்டாரு, அதெல்லாம் மறக்கல. 200 அன்னைக்கு பேமெண்ட் 200 வசதியா மறந்துட்டாரு போல. கருப்பாணி இப்போ அப்படி பேசுறாரு. கருணாநிதி எத்தனை வாட்டி புலம்பியிருக்காரு, அவர் எத்தனை பேர்கிட்ட வெளிப்படையாக புலம்பியிருக்காரு தெரியுமா? அந்த இதில் சொன்னாரா இல்லையா? ஏன் அழகிரி கட்சியை விட்டு நீக்கணுன்றத, அழகிரியோட பிறந்த நாளுக்கு முத நாளோ என்னமோ ஒரு கட்சியை விட்டு நீக்கிறாரு. கரெக்டா? நெஞ்சில் கையை வச்சு தள்ளினா என் மகன் ஸ்டாலின் செத்துருவான்னு சொன்னால் ஒரு தகப்பன் எப்படி இதை பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்க முடியும்? அதனால தான் நீக்குனேன்னு சொன்னார். அவர் தானே தென்மண்டல அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்ததோடு அல்லாமல் மத்திய உரத்துறை அமைச்சர், உரம் மற்றும் ரசாயனத்துறை கேபினெட் அமைச்சராக ஆக்கினாரா இல்லையா? அதுக்கு தானே வருத்தப்பட்டார். கருணாநிதி அழுததே இல்லையாம்மா? எல்லா தந்தைகளுக்கும் வயது முதிர்வில் இது போன்ற என்ன சொல்கிறது சஞ்சலங்கள் இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதனால் கருணாநிதி வானத்துலேருந்து கூச்ச ஒரு ராமதாஸ் மட்டும்தான் ஒரு சாதாரண மனிதன்றதுலாம் இல்லை. திமுக சொம்பு இருந்தாலும் அப்படி தான் பேசுவதெல்லாம் போய் சீரியஸ் எடுத்துகிட்டு பேசாதீங்க. சரிங்க. இன்றைக்கி அரசியல் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் ஃப்ரெஷ்ஷாக நிறைய விஷயங்கள் பேசணும். நம்ம அமித்ஷா வருகை, அதுக்கப்புறம் பாமக சைதை துரைசாமி, அதுக்கப்புறம் ஆர்டர் குருமூர்த்தி போனதெல்லாம், அண்ணாமலை இந்த மாதிரி நிறையா ஃப்ரெஷ்ஷாக பேசணும். நாளைக்கும் வந்து இந்த மாதிரி நிறைய அப்டேட் வரும், ஃப்ரெஷ்ஷாக கூட நிறைய நியூஸ் வரும். ஸோ அதை நாளைக்கு பேசலாம். ரொம்ப நன்றி உங்கள் கருத்து. நன்றி சார்.